வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித்தியாசமான விலங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா தேவாங்கு கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட தேவாங்க பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தேவாங்கு பார்க்கிறதுக்கு சின்ன சைஸ் குரங்கு மாதிரி இருக்கும். இதோட மண்டையை விட இதோட கண்கள் பெருசா இருக்கிற இந்த வித்தியாசமான விலங்கு பார்க்கிறதுக்கு கியூட்டாவும் இருக்கும், அதே நேரத்தில் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும். சின்ன வயசுல நான் நிறைய சேட்டை பண்ணுவேன், என்ன தேவாங்குன்னு சொல்லுவாங்க. பாலூட்டியான இந்த தேவாங்கு இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் இருக்கிற மலைக்காடுகள்ல மரங்கள் மேல வசிக்கும். பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரி இருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாலாம் இருக்காதுங்க. தூக்கத்துல எழுப்பி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல தான் போவாரு. சோம்பேறியா நீ? தேவாங்கு மொத்தமாவே 7 இருந்து 10 இன்ச் வரைக்கும் தான் வளரும். 350 கிராம் எடை வரைக்கும் வளருங்க. பார்க்கறதுக்கு டெரரா இருந்தாலும் பாக்கெட்ல போட்டு போற சைஸ்ல தான் இது இருக்கும். தேவாங்குகள் சின்ன சின்ன பூச்சிகள், பறவைகளோட முட்டைகள், அப்புறம் பல்லிகள் இதை எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அப்படியே நான்வெஜ் கிடைக்கலனாலும் சின்ன சின்ன இலைகள், பழங்கள் இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்மள மாதிரி பெண் தேவாங்குகள் 169 நாள் வரைக்கும் கர்ப்பமா இருக்குங்க. ஒரே நேரத்தில் ஒரு குட்டி, ரேரா 2 குட்டி போடும். அது மட்டும் இல்லாம 7 மாசம் வரைக்கும் பால் ஊட்டி பாதுகாத்து வளர்க்குங்க. பாசக்கார தேவாங்குகள். தேவாங்குகள் இடத்துக்கு தகுந்த மாதிரி வேற வேற கலர்ல இருக்கும். சிகப்பு, மஞ்சள், சாம்பல், அப்புறம் தங்க நிறத்துல தேவாங்குகள் இருக்கும். இதுல அந்த கோல்டன் கலர்ல இருக்கிறதா குட்டியா கியூட்டா அழகா இருக்கும். தேவாங்குகள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கண்கள் தான். நல்லா பைனாகுலர் மாதிரி தூரத்துல இருக்கிற விஷயத்தை கூட துல்லியமா பார்க்குற லேயர்கள் அது கண்கள்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நைட்ல கூட அதோட விஷன் கிளியரா இருக்கும். ஓ, நைட் விஷன் கண்ணிலே வச்சிருக்க. தேவாங்குகளோட கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நம்ம மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி கட்டை விரல்லாம் இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் மரத்துல அதால பிடிச்சிக்கிட்டு தொங்க முடியும். ஓ, அதனால தான் நம்ம சின்ன வயசுல ஏதாவது பிடிச்சி தொங்குனா தேவாங்கு அப்படின்னு திட்டுறாங்களா? தேவாங்கு கிட்ட விஷம் இருக்குங்க. அதோட முழங்கையில விஷம் எப்பயுமே ரெடியா இருக்கும். தன்னோட எதிரி அதை தாக்க வந்துச்சுன்னா தன்னோட நாக்கால அந்த விஷத்தை நக்கி பல்லு ஃபுல்லா தடவிக்கும். தன்னோட எதிரியை இது அட்டாக் பண்ணி உடம்புல விஷத்தை ஏத்திரும். டேஞ்சரஸ் தேவாங்கு. தேவாங்குகள் குட்டி போட்டதும் இறைய தேட வெளில போகும்போது குட்டிங்க மேல விஷத்தை தடவிட்டு போயிடும். வேற ஏதாவது விலங்குகள் வந்து குட்டிங்க மேல வாயை வச்சா வாயை பொளந்துக்க வேண்டியதான். பார்க்கறதுக்கு தான் குட்டி, ஐடியாலாம் கெட்டி. பெரும்பாலும் பாம்புகள், கழுகுகளுக்கு தான் தேவாங்குகள் விருந்தாகும். ஏன்னா தேவாங்குகள் விஷத்தை நக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீடா பாம்பு, கழுகு எல்லாம் டக்குன்னு பிடிச்சி டபக்குன்னு முழுங்கிடும். பொதுவா தேவாங்கோட லைஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் உயிர் வாழுங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட தோல், அதோட உடல் பாகங்களுக்காக நிறைய வேட்டையாடுறாங்க. குட்டி பீஸ் பாவம், அதுவும் வாழ்ந்துட்டு போட்டுமே. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரை ராஜேஷ்.